ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மீனாஸ் மெனு. திருவாக்கும் செய்கருமம் கைகூட்டும் செஞ்சொல் பெருவாக்கும் பீடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வானோரும் ஆனை முகத்தானே காதலால் கூப்புவார் தம் கை. திருப்பாவை 15ஆம் பாசுரம். எல்லே இளங்கிளியே இன்னம் உறங்குதியோ, சில்லென்றழையேன் மின்னங்கை மீர்போதற்கின்றேன், வல்லையுன் கட்டுரைகள் பண்டேயுன் வாயறிதும், வல்லீர்கள் நீங்களே நானே தானாயிடுக, ஒல்லை நீ போதாய் உனக்கென்ன வேறுடையை, எல்லாரும் போந்தாரோ போந்தார் போந்தன்னிக்கொள், வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்றழிக்க, வல்லானை மாயனை பாடேலோ ரெம்பாவாய். திவ்ய தேச வரலாற்றில் நேற்று திருத்தன்கா அருள்மிகு விளக்கொளி பெருமாள் கோவில் அதை பற்றி பார்த்தோம் இல்லைங்களா. இன்றைக்கி நாம் செல்ல இருக்கிற திருத்தலம் திருவேலுக்கை அழகிய சிங்கப்பெருமாள் திருக்கோயில். இதுவும் காஞ்சிபுரத்தில் தாங்க இருக்குது, தொண்டை மண்டலம். திருவேலுக்கை அழகிய சிங்கப்பெருமாள் திருக்கோயில். மூலவர் அழகிய சிங்கர் நரசிம்மர் முகுந்தநாயகன் ஆல் ஹரி. தாயார் வேலலுக்கை வள்ளி அமிர்தவல்லி. தீர்த்தம் கனகசரஸ் ஏமசரஸ் தீர்த்தங்கள். கோலம் வீற்றிருந்த திருக்கோலம் மேற்கு நோக்கி. தொண்டை நாட்டு திவ்ய தேசங்களில் 22 இது 4வது திவ்ய தேசம். 108 திவ்ய தேசங்களில் இது 46வது திவ்ய தேசம். திருமங்கையாழ்வார் 1 பாசுரம், பேயாழ்வார் 3 பாசுரங்கள் ஆக மொத்தம் 4 பாசுரங்களால் மங்களாசாசனம் செய்துள்ளனர். காஞ்சிபுரத்திலேயே அஷ்டபுயகரம் கோயிலிருந்து 1/2 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது. எல்லாம் பக்கம் பக்கம் போல இருக்குங்க. அஷ்டபுயகரம் கோயில் பக்கத்தில் தான் திருவேலுக்கையும் இருக்குது. நேற்று பார்த்த திருத்தன்காவும் இருக்குது. பேயாழ்வார் இத்திவ்ய தேசத்தை உப்பிலியப்பன் கோயில், கும்பகோணம், திருப்பதி போன்ற தலங்களுக்கு இணையாக பாடியுள்ளார். அந்த பாடல் விண்ணகரம் வெக்கா விரிதிரைநீர் வேங்கடம், மன்னகரம் மாமாட வேலுக்கை, மன்னகத்த தென்குடந்தை, தேனார் திருவரங்கம், தென்கோட்டி தன்குடங்கை, நீரேற்றான் தாழ்வு. இந்த தலத்தோட வரலாறு பார்த்துடலாங்க. ஒரு சமயம் பிரம்மதேவர் யாகம் செய்து கொண்டிருந்தார். அப்பொழுது அரக்கர்கள் அவரது யாகத்துக்கு இடையூறு விளைவித்தனர். இது குறித்து பிரம்மதேவர் திருமாலிடம் முறையிட்டு யாகத்தை சிறப்பாக நடத்த தயை புரியுமாறு வேண்டினார். திருமாலும் பிரம்மதேவரின் யாகத்துக்கு எவ்வித இடையூறும் ஏற்படாதவாறு பாதுகாப்பு அளிப்பதாக உறுதியளித்தார். முன்பு பிரகலாதுக்காக நரசிம்ம அவதாரம் எடுத்த அதே கோலத்துடன்
அஸ்திசைலம் என்ற குகையிலிருந்து புறப்பட்டு பிரம்மதேவனின் யாகத்துக்கு இடையூறு அளித்த அசுரர்களை அவ்விடத்தில் இருந்து விரட்டிச் சென்றார். அவர்கள் காஞ்சிபுரத்தில் உள்ள இந்த இடம் வரை ஓடி வந்தனர். அவர்களை துரத்தி கொண்டு வந்த நரசிம்ம பெருமாள் குளிர்ச்சியான இயற்கை எழில் மிகுந்த இந்த இடத்திலேயே அமர்ந்து விட்டார். பயந்து ஓடிய அசுரர்கள் மீண்டும் வந்தால் அவர்களை எதிர்க்க இந்த இடமே சிறந்தது என்று நினைத்து தனது கோப உணர்வுகளை நீக்கி யோக நரசிம்ம மூர்த்தியாக அருள் பாலித்து தரிசனம் தருகிறார். இதனாலேயே இவரது சந்நிதி காமாஷிகா நரசிம்ம சன்னதி என்ற பெயர் பெற்றது. வேல் என்றால் விருப்பம். தானாக விருப்பப்பட்டு அமைதியை தேடி இத்தலத்தில் யோக மூர்த்தியாக இருப்பதால் வேல் இருக்கை என்று ஆகி காலப்போக்கில் வேலுக்கை என்றாகிவிட்டது. திருமாலின் அவதாரங்களில் மிகவும் போற்றப்படக்கூடிய அவதாரம் நரசிம்ம அவதாரம். திருமாலின் காக்கும் குணம் உடனே வெளிப்பட்ட அவதாரம். பக்தனின் வார்த்தையை பகவான் உடனே காப்பாற்றிய அவதாரம். ரணியன் பிரகல்நாதன் கதை மறக்க முடியுமா நம்மளால? பிரகல்நாதன் தன் நாயகன் எந்த தூணிலும் இருப்பான், எந்த துரும்பிலும் இருப்பான் என்று சூளுரைத்த போது அப்போதும் நாராயணனுடன் விளையாட நினைத்தான் ரணியன். உயர்ந்து நிமிர்ந்திருந்த அரண்மனை தூண்கள் ஒவ்வொன்றாக பார்த்து கொண்டே வந்த அவன் உள்ளூர சிரித்து கொண்டான். தன் பார்வைப்படும் தூண்களில் எல்லாம் நாராயணன் மாறி மாறி ஒளிந்து கொள்வதை அவன் அருவமாக கண்டான். பிரகல்நாதனும் தன் தந்தை எந்த தூணை காட்டப் போகிறாரோ அந்த தூணில் நாராயணன் இருக்கிறான் என்பதை உறுதிப்பட கூற வேண்டும் என்று தீர்மானித்து கொண்டிருந்தான். இதில் சங்கடப்பட்டவன் நாராயணனே. இதோ இந்த தூணில் நாராயணன் இருப்பானா என்று விஷமச் சிரிப்புடன் ரணியன் கேட்டபோது அப்பாடா என்று நிம்மதி பெருமூச்சு விட்ட நாராயணன் அந்த தூணில் இருந்து வெளிப்பட தன்னை தயார் செய்து கொண்டான். தான் மூர்க்கன் என்பதை காண்பித்து கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருந்த ரணியன் அந்த தூணை காலால் எட்டி உதைத்தான். தூண் பிளந்தது. அந்த நேரத்துக்காக காத்திருந்தான் ரணியன். தூணிலிருந்து வெளிப்பட்ட நரசிம்மர் ரணியனை அப்படியே தூக்கினார். உள்ளேயும் வெளியேயும் அல்லாத வாசல் நிலைப்படிக்கு கொண்டு சென்று சூரியன் மறையும் சமயம் அந்திப்பொழுது பூமியில் அல்லாது தன் மடியில் ரணியனை கடத்தினார் நரசிம்மர். சிங்கக்கரத்து நகங்கள் அவனது வயிற்றை குத்தி கிழித்தன. ஏகாந்தமாக நாராயணன் மடியிலேயே கிடந்தான் ரணியன். பாலகன் பிரகலநாதனின் வேண்டுதலை நிறைவேற்றிய எங்கும் எதிலும் இருப்பவனாகிய ஸ்ரீமன் நாராயணன் தூணிலும் இருப்பான், துரும்பிலும் இருப்பான் என்பதை உலகுக்கு உணர்த்திய எம்பிரான் பிரம்மன் யாகம் நடத்த உதவுவதற்காக அசுரர்களை விரட்டி அடிக்க வந்த இடம்தான் இத்திருத்தலம் திருவேலுக்கை. மூலவர் முகுந்தநாயகன் நின்ற கோலமாக கிழக்கு நோக்கி சேவை சாதிக்கிறார். இவருக்கு அழகிய சிங்கர் நரசிம்மர், ஆள் அரி என்ற பெயர்கள் உண்டு. 3 நிலை கோபுரம் ஒரு பிரகாரம் என்று சிறிய கோயிலாக காணப்பட்டாலும் மூர்த்தி பெரியது. கோவில் சுற்றுப்பிரகாரத்தில் சுதர்சன சக்கரத்தாழ்வார் தனி சந்நிதியில் வீற்றிருக்கிறார். பிருகு முனிவர் வழிபட்டு பேறு பெற்ற திருத்தலம். பிருகு முனிவருக்கு கனக விமானத்தின் கீழ் இருந்து அருள் பாலித்தார் நரசிம்ம பெருமாள். இந்த கோவிலுக்கு சென்று நரசிம்மரை வணங்கினால் துன்பங்கள் அனைத்தையும் தீர்த்து வைப்பார் நரசிங்க பெருமாள். பயத்தில் நடுங்குபவர்கள், கெட்ட கனவுகளால் அல்லல் படுபவர்கள், படிப்பில் மந்தமாக இருக்கும் மாணவர்கள் இத்தல பெருமாளை வணங்கினால் உரிய பலன்கள் கிடைக்குமாங்க. சுவாமி தேசிகன் இப்பெருமாளை காமாசிகாஷ்டகம் என்ற ஸ்லோகத்தால் போற்றி பாடியுள்ளார். அதன் சுருக்கமாக, வேதங்களின் மேற்பாகத்திலும் வேகவதி நதியின் தென்புறத்திலும் தன்னிச்சையாக கோயில் கொண்ட ஒப்பற்ற அற்புதமான சிங்கப்பிரான் அடியார்களை காத்து அருள்பவன் ஆவான். சூரியன், சந்திரன், அக்னி ஆகிய இவற்றை 3 கண்களாக கொண்டவனாய் நரசிம்மதாபநீயம் என்ற புகழ்பெற்ற உபநிஷத்துக்களால் கொண்டாடப்படுபவனாய் விளங்கும் காமாசிகா நரசிம்மன் நம்முடைய தலைநோய், பயம், கோபம்
முதலியவற்றால் வரும் துன்பம், மிருகம், பட்சி, மனிதர் முதலியவற்றால் வரும் துன்பம், குளிர், சூடு, மழை, காற்று ஆகியவற்றால் ஏற்படும் துன்பம் ஆகிய மூன்றையும் தன் 3 கண்களால் போக்குகிறான். கழுத்து வரை ஆதி புருஷனாகவும் அதற்கு மேல் சிங்க ரூபம் கொண்டு தோன்றி அசுரனை வதைத்து வேகவதி நதிக்கரை அருகில் உள்ள பிரதேசத்தில் விருப்பம் கொண்டு ஸ்ரீ வைகுண்ட வாசத்தை புறக்கணித்து இங்கு வந்து எழுந்தருளுள்ள ஸ்ரீ நரசிங்க பெருமாளை வணங்குகிறேன். எல்லா பிராணிகளுக்கும் உறவாய் திடமான பரியங்க பந்தம் என்ற ஆசனத்தால் அழகு பெற்றவனாய் ஒற்றைப்படையான 3 கண்களை உடையவனாய் வேகவதி நதியின் மணல் திட்டில் விளையாடுகின்றவனாய் உள்ள ஸ்ரீரங்க நரசிம்ம பெருமானை துதிக்கிறேன். மருத்கணங்களாகிய வாயு கூட்டங்களை அவரவர் இடங்களில் நிறுத்தி கொண்டு தனக்கு வசப்பட்ட எல்லா இந்திரியங்களையும் உடையவனாய் பரியங்க பந்தம் என்ற ஆசனத்தில் உறுதியாக பற்றியதால் வெளிக்காட்டப்பட்ட மேற்கு முகமாக உள்ள நிலையை உடையவனாய் தன்னை சரணடைந்தவர்களுக்கு தன்னை பற்றிய தியானத்தை கற்பிக்கிறவன் போலுள்ள பிரபுவான இந்த காமாஷிகா நரசிம்மன் எல்லா உலகங்களுக்கும் விரும்பிய பயன்களை அளித்தருள வேண்டும். அலர்ந்த நகங்களாகிய வஜ்ராயுதத்தால் பிளக்கப்பட்ட இரணியனது மார்பிலிருந்து தடையின்றி பெருகிய இரத்த வெள்ளத்தால் அந்தி பொழுது போல் ஆயினவாய் நான் முன் என்று போட்டியிடுவதால் போர் புரிவதை வெளிப்படுத்தின காமாஷிகா நரசிம்மனுடைய திருக்கைகள் என்னை காத்தருள வேண்டும். கபடமான சிங்க உரு கொண்டவனே, திருமுக மண்டலம் பிடரி மயர்களால் பயங்கரமாய் பெருஞ்சிரிப்பு மிக்குள்ளதையாய் புருவங்கள் துடிக்க பெற்றவனாய் திருக்கண்ணால் அச்சிறுவன் பிரகலாதனுக்கு அருளியது வெளிப்படுகிறது. நரசிங்க பெருமானே, நீ என்னை காக்கும்போது மற்றவர்கள் காப்பால் யாது பயன்? நீ என்னை காக்காமல் இருக்கும்போது மற்ற காப்பாளர்களால் யாது பயன்? என் உறுதியான எண்ணம் கொண்ட அடியேன் வேகவதி நதிக்கரையை உறைவிடமாக கொண்ட உன்னை எப்போதும் அடைகின்றேன். காமாஷிகா நரசிங்க பெருமானை பிரம்மன் முதலிய அனைத்து தேவர்களும் வணங்கி வழிபடுகின்றனர். ஸ்ரீ தேசிகன் கவியாகிய அடியேன் இந்த எம்பெருமானை 8 சுலோகங்கள் கொண்ட இந்த காமாசிஷ்டத்தால் துதித்தேன். இந்த ஸ்தோத்திரத்தை நம்பிக்கையுடனும் பக்தியுடனும் ஒரு முறை பாராயணம் செய்தாலும் இந்த எம்பெருமான் அழிக்க முடியாத கொடிய பாபங்களை அழித்து விரும்பிய பலன்களை நமக்கு அளித்தருள்வான். காமாசிகாஷ்டகம் ஸ்லோகத்தில் சுருக்கத்தை தான் நம்ம இப்போ பார்த்தோங்க. தினமும் அதை படித்தோம்னா நம்மளுக்கு நரசிம்மருடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்குன்றது நம்பிக்கைங்க. இன்றைக்கி திருவெளிக்கையுடைய சிறப்புகளை பார்த்துட்டோம். நாளைக்கு இன்னொரு திருத்தலத்துக்கு நம்ம போகலாங்க. ஓம் நம சிவாய. அப்பர் அருளிய தேவார பாடல். குனித்த புருவமும் கோவை செவ்வாயேர் குமிஞ்சிரிப்பும் பனித்த சடையும் பவளம் போல் மேனியில் பால் வெந்நீரும் இனித்தமுடைய எடுத்த பொற்பாதமும் காண பெற்றால் மனித பிறவியும் வேண்டுவதே இம்மாநிலத்தே. மனித பிறவியும் வேண்டுவதே இம்மாநிலத்தே. இன்று திருவையாற்றில் திருநாவுக்கரசருக்கு ஈசன் கைலாய காட்சியை அருளிச் செய்த நிகழ்வை பார்க்கலாம். மேலும் சில ஸ்தல வரலாற்று கதைகளையும் பார்க்கலாம். ஒரு முறை கைலாயத்தை தரிசிக்க வேண்டும் என்ற ஆவலோடு புறப்பட்டார் திருநாவுக்கரசர். மலைகளையும் ஆறுகளையும் கடந்து காசியை அடைந்து ஸ்ரீ விஸ்வநாதர் பாதம் போற்றி தன்னோடு வந்த அடியார்களை அங்கேயே நிறுத்தி கங்கை நதியை தாண்டி கற்பாறைகளில் நடந்தார். காய், கனி, கிழங்குகள் உண்பதற்காக கூட நேரம் செலவிடாமல் நடந்தார்.
இரவு பகல் பாராமல் தனியாக பயணித்தார். சிங்கம், புலி போன்ற கொடிய விலங்குகளும் அவரை நெருங்க அஞ்சின. பகலில் உள்ளங்கால் தோலை உரிக்கும் வெயிலையும் அவர் பொருட்படுத்தவில்லை. கணுக்கால் வரை சதைகள் பீந்து தொங்குவதையும் அவர் லட்சியம் செய்யவில்லை. கைகளால் தாவிச் சென்றார். கைகளும் மணிக்கட்டு வரை சிதைந்தது. அதன் பிறகு மார்பால் ஊர்ந்து சென்றார். மார்பும் நைந்து தேய்ந்தது. எலும்புகள் முறிந்தன. புரண்டு புரண்டு நகர்ந்தார். புரள்கின்ற உறுப்புகள் எல்லாம் உடைந்தன. அவரால் ஒரு துளியும் நகர முடியவில்லை. அப்போது நஞ்சுண்டேஸ்வரர் திருநாவுக்கரசர் செயலற்று கிடந்த இடத்தருகே ஒரு பொய்கையை தோற்றுவித்தார். பிறகு ஒரு ரிஷியின் வடிவில் அப்பர் முன் தோன்றி, இப்படி சரீரம் தேயும்படி எங்கு செல்கிறீர் என்று வினவினார். கைலாயத்தில் உமா மகேஸ்வரரை தரிசிக்க செல்கிறேன் என்றார் நாவுக்கரசர். கைலை காட்சியா? அது மனிதர்களுக்கு சுலபத்தில் கிட்டுமோ? பேசாமல் திரும்பும் என்றார் சிவமுனிவர். இல்லை, கொண்ட கொள்கையில் மாற்றமில்லை. இந்த முயற்சியில் உயிரே போனாலும் பரவாயில்லை என்று அப்பர் உறுதியாக கூற மறைந்தார் சிவமுனி. நாவுக்கரசனே, எழுந்திரு என்று குரல் விண்ணில் ஒலித்தது. உடனே அப்பரின் தேய்ந்த தசைகள் முழுமை பெற, எலும்புகள் சேர பழைய தேஜஸுடன் எழுந்தார். அண்ணலே, எனக்கு கைலை தரிசனம் காட்டி அருள வேண்டும் என வேண்டினார். நாவுக்கரசா, நீ இந்த பொய்கையில் மூழ்கு, திருவையாற்றில் எழுவாய், அங்கே கைலை தரிசனம் காண்பாய் என்று அசிரீரியாக குரல் கொடுத்தார் நீலகண்டர். அப்பர் பெருமான் கை கூப்பியபடி பஞ்சாட்சரத்தை ஓதியபடி தடாகத்தில் மூழ்கினார். திருவையாற்றில் ஒரு தாமரை பொய்கையில் வெளிப்பட்டு கரை சேர்ந்தார். ஆனந்த கண்ணீர் பெருக வீதிகளில் நடந்தார். திருவையாற்று ஆலயம் கைலாய மலையாக காட்சியளித்தது. மகாவிஷ்ணு, பிரம்மா, இந்திரன் முதலானோர் ஈசனை துதிக்க, முனிவர்கள் வேதம் ஓத, தேவர்கள் எல்லாம் குழுமி இருக்க, நந்தி மத்தளம் கொட்ட, அப்சரஸ்கள் நடனமாட, கங்கை முதலான நதி தேவதைகள் வணங்கி நிற்க, பச்சை நாயகியான உமாதேவியாருடன் பவளகிரி போல் சிவபெருமான் வீற்றிருப்பதை நெஞ்சார கண்டு விழுந்து விழுந்து நமஸ்கரித்தார். ஆனந்த கண்ணீர் பெருக ஆடி பாடினார். திருத்தாண்டகம் இயற்றினார். கைலை காட்சி மறைந்ததும் மனம் வேதனையுற்று பிறகு தெளிந்தார். திருவையாற்றிலேயே பல காலம் தங்கி உழவார திருப்பணி செய்ததோடு கைலை காட்சியையும் நினைத்து நினைத்து ஆனந்தமுற்றார். இதனாலேயே இத்தலத்திற்கு பூலோக கைலாயம் என பெயர் வந்தது. ஆண்டுதோறும் ஆடி அமாவாசை அன்று கைலை காட்சி திருவிழா நடைபெறுகிறது. இதை போலவே மற்றொரு சுவாரஸ்யமான நிகழ்வினை பார்க்கலாம். சுசரிதன் இளம் வயதிலேயே பெற்றோரை பறிகொடுத்தவன். க்ஷேத்ராடனம் செய்து கிடைத்த உணவை உண்டு வாழ்ந்தான். ஒரு முறை நடந்தபடியே திருவையாற்றுக்கு அருகில் உள்ள திருப்பழனத்தை அடைந்தான். நடந்து வந்த களைப்பில் ஆழ்ந்து உறங்கத் தொடங்கினான். சொப்பனத்தில் யமன் வந்து, இன்றைக்கு 5ஆம் நாள் உனக்கு மரணம் என்று எச்சரித்து சென்றான். பயந்த சிறுவன் திருவையாறு வந்து தெற்கு கோபுர வாசலில் ஜெபம் செய்து ஈசனை வழிபட்டான். 5ஆம் நாள் சாயங்காலம் சொன்னபடி கூற்றுவன் வந்துவிட்டான். ஆட்கொண்டாரிடம் சுசரிதனை காப்பாற்றும்படி ஆணையிட்டார் ஈசர். சிவாலய துவார பாலகர்களுக்கு ஆட்கொண்டார், உய்யக்கொண்டார் என்று பெயர். காலனோடு யுத்தம் செய்து காலடியில் மிதித்து சுசரிதனை காப்பாற்றினார் அவர். தெற்கு கோபுரத்தின் மேற்கு பகுதியில் ஜோதி ஸ்வரூபமாக காட்சி கொடுத்து நீண்ட ஆயுளுடன் இல்லற வாழ்க்கை மேற்கொண்டு நன்மக்களுடன் வாழ்வாயாக. இந்த இடத்தில் பிரார்த்தனை செய்வோருக்கு யம பயம் வராது என்று வரமளித்து வாழ்த்தினார். அதனால் இப்பதியில் ஆட்கொண்டாரின் காலடியில் காலன் இருக்கின்றான். ஆட்கொண்டார் சன்னதியில் எப்போதும் குங்கிலியம் புகைந்து கொண்டே இருக்கும். சன்னதிக்கு அருகில் உள்ள குழியில் பக்தர்கள் குங்கிலியம், சாம்பிராணி ஆகியவற்றை தொடர்ந்து போட்டு வருகின்றனர். இது யமனை அண்டவிடாமல் விரட்டுவதாக ஐதீகம். அதேபோன்று
அஸ்தினாபுரத்தை ஆண்ட சுரதருக்கு சந்தான பாக்கியம் இல்லை. கைலையை ஒரு மண்டலம் வலம் வந்தால் குழந்தை பிறக்கும் என்றார் ஒரு மகான். எப்படி கைலை செல்வது என்று மன்னர் கவலைப்பட, துர்வாச முனிவர் திருவையாற்றில் இருக்கிறார். அவர் அடிக்கடி சிவனை தரிசிப்பவர், அவரிடம் கேட்கலாம் என்றார் அமைச்சர். சுரதர் திருவையாறு வந்து துர்வாசரை பணிந்து தன் கவலையை கூறினார். துர்வாசர் சிவனிடம் முறையிட்டார். அவர்களின் விருப்பத்தை நிறைவேற்ற திருவுளம் கொண்ட கங்காதரர் கைலையை இத்தலத்திற்கு எடுத்து வருமாறு நந்திக்கு உத்தரவிட்டார். அவ்வாறே ரிஷபதேவர் மலையில் ஒரு பகுதியை தெற்கிலும் மற்றொரு பகுதியை வடக்கிலும் வைத்தார். அதனால்தான் நாவுக்கரசருக்கு திருவையாற்றில் கைலாய காட்சியை காண்பித்தார். மாதந்தோறும் சித்திரை சதய நாளில் தென்கைலை கோயிலிலும் திருவாதிரை தினத்தில் வடகைலீச்சரம் ஆலயத்திலும் சிறப்பு வழிபாடுகள் நடைபெறுகின்றது. இத்தலத்தின் அருகில் காவிரி, குடமுருட்டியாறு, வெண்ணாறு, வெட்டாறு, வடவாறு ஆகிய 5 நதிகள் பாய்வதால் சுவாமி ஐயாரப்பர் பஞ்சநதீஸ்வரர் என பெயர் பெற்றார். இங்குள்ள கொடிமரம் தங்கத் தகடுகளால் வேயப்பட்டது. ஜப்பேச முக்தி மண்டபத்தில் தட்சிணாமூர்த்திக்கு எதிரில் அமர்ந்து ஜபம் செய்தால் 1 லட்சம் ஆகும் என்கிறது புராணம். இத்தலத்தில் இந்திரன் ஜபம் செய்து அசுரர்களை வென்றிருக்கிறான். ராமலிங்க அடிகள் ஜபம் செய்து சித்திகள் பெற்றிருக்கிறார். கைலை மலையின் பாகமாயிற்றே. நாமும் ஓம் நம சிவாய என ஜபித்து நன்மைகளை பெறுவோமாக. நாளை வேறொரு சிவாலயத்தை காண்போம். திருச்சிற்றம்பலம்.